தமிழ் பூரணி கிட்ட கேக்குறாங்க, இன்னைக்கு என்ன சமையல் கத்துக்க போறோம்னு. கார குழம்பு சாம்பார்லாம் எப்படி செய்யறதுன்னு நான் சொல்லி கொடுக்கறேன், சரியா? சரிக்கா. குக்கர்ல தமிழ் சுட்டுக்கிட்டாங்க. வைக்கிறப்ப திருப்பியும் சுட்டுக்கிறாங்க. தமிழ் திருப்பியும் சேது மலர் வீட்டுக்கு போய் சாப்பிடுறாரு. பாண்டி வீட்டுக்கு தங்கராசு வந்திருக்காரு. கடனை நீ திருப்பி கொடுக்க வேணாம் பாண்டி, அதுக்கு பதிலா எனக்கு ஒரு காரியம் ஆகணும், சொல்லுங்கண்ணே. கண்டக்டரா வேலை பாக்குறான், அவனுக்கு டிரான்ஸ்பர் வேணும், அதுக்கு தான்ப்பா உன்னை பார்க்க வந்தேன். ராஜாங்க ஐயா கிட்ட நீ லெட்டர் வாங்கி கொடுத்தேன்னா நல்லா இருக்கும்பா. இதுக்கெல்லாம் எக்கச்சக்கமா செலவாகும்னு. எம்பிட்டு வேணும் பாண்டி? 50,000 ரூபாய் செலவாகும்னு. பாண்டி கையோட கொண்டுட்டு வந்திருக்கேன், இந்த காசு கொடுத்துட்டீங்கல்ல, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேனே, போயிட்டு வாங்கினேன். பாண்டியோட ஒய்ஃப் சொல்றாங்க, இதெல்லாம் சம்மந்திக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப அசிங்கமா போயிடும், அதெல்லாம் உண்மை தெரியற முடியும் தாண்டி, பீரோக்குள்ள பணத்தை வை. தமிழ் சேது கிட்ட சொல்றாங்க, மத்தியானம் நான் தான் சமைக்க போறேன். தமிழ் இன்னைக்கு ஒரு நாள் தனியா சமைச்சு பார்க்க சொன்னாங்க. சேது வாழ்த்துக்கள்னு சொல்றாரு. மலர் வீட்டுல பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டுல பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. இருந்தாலும் எங்க சொந்தக்காரங்க கிட்ட நாங்க கேட்டுட்டு வந்து சொல்றோம். மாப்பிள்ளை மதுரை ஏர்போர்ட்ல டிரைவரா இருக்காரு, இங்க ஒரு 15 பவுன் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். பொண்ணோட அப்பா சொல்றாரு, முயற்சி பண்றேம்மா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு போன் பண்ணி அந்த பொண்ணை அபார்ஷன் பண்ணி இருக்குன்னு சொல்றாங்க. மலரை பத்தி தப்பா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட போன் பண்ணி இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றாங்க. போனா சொல்றாங்க, தமிழ் கிட்ட எல்லாத்தையும் சமைச்சிட்டு ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளு, நானும் பூரணியும் ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் சமைச்சுக்கிட்டு இருக்கப்ப கருவேப்பிலை இல்ல, தோட்டத்துல போய் பறிச்சுட்டு வரலான்னு தமிழ் போறாங்க. சரி, குழம்புல மிளகாத்தூளை அள்ளி போட்டுட்டு போறாங்க. போய் பாக்குறாங்க, சரி போன்ல சேதுவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சான்னு சொல்றாங்க. அப்ப தமிழ் குழம்பு சட்டி கீழே போட்டுறாங்க. இன்று ஆப்கானிஸ்தானின் தலைநகரம் காபூல். நாளை சந்திக்கலாம்.